மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக ஜும்மா எனும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை நெறிப்படுத்துவதற்காக திருமறை குர்ஆன் என்ற வேதத்தை இறைவன் வழங்கி அதை இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த அகில மக்கள் அனைவருக்கும் இறைவன் தந்திருக்கின்றான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது தன் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எல்லா விதமான வழிகாட்டல்களையும் உள்ளடக்கிய வேதமாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய வாழ்வில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இறைவனோடு அவனுடைய தொடர்பு எப்படி அமைய வேண்டும், மார்க்க விஷயத்திலே அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது என்ன, தடுக்கப்பட்டது என்ன, இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக அவன் வாழ்ந்தால் நாளை மறுமையிலே அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று இப்படி அனைத்து விஷயங்களையும் இறைவன் அந்த குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். இத்தகைய இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை நாம் எப்போது மேம்படுத்துகிறோமோ அப்போது நாம் இந்த மார்க்கத்தோடு கூடிய தொடர்பையும் இறைவனுடைய அச்சத்தையும் நம்முடைய உள்ளத்திலே மேம்படுத்தி அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கின்ற நல்லடியார்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அத்தகைய ஒரு சக்தியை, ஒரு அற்புதத்தை திருமறை குர்ஆனுக்கு இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனை பற்றி சொல்லுகிற பொழுது இன்னமல் முஃமினூன் அல்லதீன், முஃமின்கள் என்றால் யார் என்றால் இதா ذுக்கிரல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ் என்று சொல்லப்பட்டு விட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போய்விடும். அல்லாஹ்ங்கிற பெயரை கேட்டுவிட்டாலே, இறைவனுடைய திருநாமத்தை அவர்களுடைய செவிகளில் வாங்கி கொண்டாலே அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அச்சத்தினால், இறையச்சத்தினால் நடுநடுங்கி போய்விடும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற பொழுது, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்கிற பொழுது ஜாதத்துஹும் ஈமானா, அது அவர்களுடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும். ஈமானை, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை அது மேம்படுத்தும் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான். இதோடு மட்டும் இருக்காது, அவர்கள் அல்லாஹ்வை மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களாக, தவக்குல் உள்ளவர்களாக மாறுவார்கள், தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக மாறுவார்கள், ஜக்காத்தை வழங்குபவர்களாக மாறுவார்கள். இப்படி இந்த மார்க்கம் தொடர்பான அனைத்து மாற்றத்திற்கும் அவர்களுக்கு வித்திடக்கூடியது திருமறை குர்ஆனுடைய வசனம். அவர்களுடைய ஈமானை மேம்படுத்தி இஸ்லாத்தை நோக்கி அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களுடைய உள்ளத்திலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அது உறுதிப்படுத்தும் என்று இறைவன் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அதே போல இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்லுகிற பொழுது இதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல், இந்த தூதருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட செய்தியை நன்மக்கள் செவியுறுவார்கள் என்றால் தரா அய்யுனஹும், அவர்களுடைய கண்களை நீங்கள் பார்ப்பீர்கள், தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக், அந்த குர்ஆனிலே இறைவன் சொன்ன உண்மையை தெரிந்து கொண்டதற்காக அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதை பார்ப்பீர்கள். குர்ஆனை கேட்கின்ற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட செய்தியை அவர்கள் செவியுறுகிற பொழுது அவர்களுடைய கண்களில் கண்ணீர் வடியும். உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், யதார்த்தத்தை புரிந்து கொள்வார்கள். மார்க்கத்தினுடைய அடிப்படையை உள்வாங்குகிற பொழுது, அவர்களுடைய உள்ளத்திலே இறையச்ச மேலோங்குகிற பொழுது, தன் வாழ்வோடு அதை உரசி பார்க்கிற பொழுது, இறைவன் தடுக்கக்கூடிய காரியங்கள் என் வாழ்வில் இடம்பெறுகிறதே, இதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே, இறைவனிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடாமல் நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது ஒரு பாவியாக இறைவன் முன்னிலையிலே நின்று விட்டேன் என்றால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடுமே, நரகத்தை சந்திக்க நேரிடுமே என்ற அச்சத்தின் விளைவாக குர்ஆனை கேட்கின்ற பொழுது உண்மையை முழுமையாக அறிந்து கொண்டு அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்படியான இறையச்ச மாற்றங்கள் திருமறை குர்ஆனின் மூலமாக அதை அணுகுகிற
அதை படிக்கின்ற, வாசிக்கின்ற, கேட்கின்ற ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஏற்படும் என்பதை குர்ஆனின் பல்வேறு வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்படியான இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? அதோடு நம்முடைய தொடர்பை நாம் மேம்படுத்தி இருக்கிறோமா? இன்றைக்கு குர்ஆன் என்பது மக்களுடைய தொடர்பை விட்டு வெகு தூரத்திலே இருப்பதை பார்க்கிறோம். மக்கள் அந்த குர்ஆனிலிருந்து வெகு தொலைவிலே இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு குர்ஆனை எடுத்து புரட்டுவதே இன்றைக்கு அபூர்வமான காரியமாக மாறிவிடுகிறது. அதை எடுத்து புரட்டுவது கிடையாது, அதனுடைய கருத்துக்களை உள்வாங்குவது கிடையாது, தொழுகைக்காக மனனம் செய்வது கூட கிடையாது. தொழுகையிலே நாம் எந்த அளவுக்கு இந்த தொழுகையிலே குர்ஆனை ஓத வேண்டும் என்கின்ற சட்டத்தை கடைபிடிக்கின்றோம். தொழுகைக்குன்னு நாம வந்து நின்னாலே நம்முடைய நாவுகளில் வரக்கூடிய சூரா குல்லாவுது பி ரப்பின் நாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத். இதை தாண்டி மனனம் செய்வதற்கு கூட முயற்சி எடுப்பது கிடையாது. அப்ப குர்ஆனை தொழுகையிலே அதை ஓத வேண்டும் என்ற சட்டத்திற்காக அதிக மனனம் செய்து அதனுடைய நன்மையை அடைவதற்கும் நம்முடைய முயற்சி குறைவாக இருக்கிறது. இறையச்சத்தை ஊட்டுகிற பாடங்களையும் படிப்பினைகளையும் தருகிற குர்ஆனுடைய கருத்துக்களை உள்வாங்குவதற்கும் நம்முடைய முயற்சி இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு குர்ஆனை படிப்பது என்பது அவ்வளவு இலகுவான விஷயமாக இருக்கிறது. தேடி பல தூர மைல்கள் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நம்மிடத்தில் இன்றைக்கு குர்ஆன் புத்தக வடிவிலே மொத்தமாக தொகுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய போன்களிலே, ஸ்மார்ட் போன்களிலே குர்ஆன் இருக்கிறது, அதனுடைய மொழியாக்கம் இருக்கிறது. இருக்கின்ற இடத்திலேயே இருக்கின்ற நேரத்தை பயன்படுத்தி கொண்டு திருமறை குர்ஆனை படிப்பதற்கு எந்த சிரத்தையும் எடுக்காமல் படிப்பதற்கான அவ்வளவு வாய்ப்புகளும் வசதிகளும் இன்றைக்கு கொட்டி கிடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை போன்று ஒருவர் சொல்ல இன்னொருவர் கேட்க வேண்டும் என்கின்ற நிலைமை கிடையாது. குர்ஆனை அறிய வேண்டும் என்றால் பல தூர மைல்கள் கடந்து செல்ல வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது. இருக்கிற இடத்திலிருந்தே படிக்கலாம். ஆனால் படிப்பதற்கான மனம் இன்றைக்கு வருவது கிடையாது. சரி, படிக்கலை, கேட்கிறோமா? குர்ஆனுடைய கருத்துக்களை செவிதாழ்த்தி கேட்பதற்கான முயற்சிகள் இன்றைக்கு நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது? குர்ஆனை நான் தான் எடுத்து வைத்து படிக்கவில்லை. குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்படுகிற, ஹதீஸ்கள் சொல்லப்படுகிற உரைகளின் மூலமாக அந்த குர்ஆனின் சட்டங்களை நான் கேட்கிறேன், குர்ஆனுடைய அறிவுரைகளை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் என்று அதற்கான முயற்சியாவது இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? ஒரு பயான் நிகழ்ச்சி என்று பள்ளிவாசலுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் கூட அதெல்லாம் யூடியூப்ல வந்துடும், பேஸ்புக்ல லைவா வந்துடும், அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தட்டி கழிக்கிறோம். சரி, பேஸ்புக் யூடியூப்ல லைவ் வந்தா கூட அதற்கு பிறகு எடுத்து வைத்து அதை பார்ப்போமா? அங்கதானே இருக்கு, எங்க போயிடும்? பேஸ்புக்ல தானே இருக்கு, யூடியூப்ல தானே இருக்கு, எங்க போயிட போகுது? பொறுமையாக பார்த்துக் கொள்ளலாம். சரி, அடுத்த நாள் பார்ப்போமா, அதற்கு அடுத்த நாள் பார்ப்போமா, அது அங்கதானே இருக்க போகுது என்று அப்படியே நாம் தட்டி கழித்ததனுடைய விளைவு அந்த அலட்சியம் நம்மை தொற்றிக் கொள்ளுகிற பொழுது ஷைத்தான் அதை விட்டு மடைமாற்றி நம்மை தூரமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்று விடுகிறான். அப்ப குர்ஆனோடு கூடிய தொடர்பு இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் அதை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட மதிமயங்கி அலட்சியப்படுத்துகின்ற காரணத்தினால் அதை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கும். எதிர் வர ரமலான் மாதம் வர இருக்கிறது. அப்ப இந்த ரமலான் மாதம் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட மாதம். இந்த ரமலான் மாதத்திலேயாவது குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுவதற்கான, அதை படிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கிறோமா? எடுப்போம். எத்தனை நாட்களுக்கு எடுப்போம்? முதல் வாரம் இருக்குல்ல, அதுல ரொம்ப ஆர்வமா இருப்போம். ரமலான் மாதம் வந்துடுச்சுன்னா அந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் வாரம் என்பது நல்ல ஆர்வத்தோடு குர்ஆனை எடுத்து வைத்து ஓதுவதற்கு, படிப்பதற்கு முயற்சி காட்டுவோம். அதற்கு பிறகு அந்த 2வது வாரம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தொடர்பு குர்ஆன்ல குறையும். 3வது வாரம் சொல்லவே தேவையில்லை. 4வது வாரத்துல கடைசி 10 நிலைமைகள்ல திரும்ப நாம அந்த குர்ஆனோடு கொஞ்சம் தொடர்பை மேம்படுத்துவோம். அதுக்கப்புறம் பெருநாள் வந்துவிட்டால் மூடி வைக்கப்படுகின்ற குர்ஆன் தான், போனிலே மூடப்படுகின்ற குர்ஆன் தான். அதற்கு பிறகு அடுத்த ரமலானுக்கு தான் தேடி எடுக்கணும். போன்ல அன்யூஸ்டு ஆப்ஷன் இருக்கும், உபயோகிக்கப்படாத அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பான். அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா குர்ஆன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஏன்? அது ஓபன் பண்றதே கிடையாது, அதை எடுத்து வாசிப்பது கிடையாது, படிப்பது கிடையாது. இப்படி குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு வெகு தொலைவில் இருக்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருக்கு குர்ஆன் அருளப்பட்டு யாரின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு கிடைத்ததோ அத்தகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த குர்ஆனோடு எத்தகைய தொடர்பை வைத்திருந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கானத் ஹுலுகுஹு அல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணமே குர்ஆனாகத்தான் இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால், அவர்களுடைய குணத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், அவர்களுடைய நடவடிக்கையை செயல்பாட்டை எடுத்து பார்த்தோம் என்றால் அதிலே குர்ஆன் பிரதிபலிக்கும். பேசினால் அதில் குர்ஆன் பிரதிபலிக்கும். குர்ஆன் பிரதிபலிக்கும்னா என்ன? குர்ஆன் எப்படி பேச சொன்னதோ அப்படி இருக்கும் அவர்களுடைய பேச்சு. குர்ஆன் எப்படி நடக்க சொன்னதோ அப்படி இருக்கும் அவர்களுடைய நடத்தை. ஒவ்வொரு செயல்பாட்டிலையுமே, ஒவ்வொரு பேணுதலான விஷயத்திலையுமே, ஹலால் ஹராமை பேணுவதிலேயும், மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ளுகின்ற முறைகளிலேயும், இப்படி அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்குலத்திலையும் குர்ஆனுடைய சட்டங்கள், குர்ஆனுடைய வழிகாட்டல்கள், அறிவுரைகள் பிரதிபலிக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே குர்ஆனாகத்தான் இருந்தது, குர்ஆன் பிரதிபலித்தது. அப்ப நபிகள் நாயகம் யாருக்கு குர்ஆன் அருளப்பட்டதோ, இந்த சமுதாயத்துக்கு யார் முன்மாதிரியாக இருந்தார்களோ, அத்தகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே குர்ஆனாகத்தான் இருந்தது. எல்லாத்திலையும் குர்ஆன் பிரதிபலித்தது. பேச்சில் பிரதிபலித்தது, செயலில் பிரதிபலித்தது, நடையில் பிரதிபலித்தது, உடையில் பிரதிபலித்தது, உணவில் பிரதிபலித்தது. எல்லா விஷயங்களிலேயுமே அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய வாழ்க்கையை குர்ஆன் பிரதிபலித்தது. ஏன்? ரசூலுல்லாஹ் அந்த குர்ஆனுடைய தொடர்போடு எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த குர்ஆனை இறையச்சத்தோடு ரசூலுல்லாஹ் அணுகிக்கிட்டே இருப்பாங்க. தொழுகையில நின்று நாம ஓதுகிறோமே, தொழுகையில நின்று ஓதுகின்ற பொழுது கூட அந்த குர்ஆனுடைய கருத்தை ரசூலுல்லாஹ் உள்வாங்குவாங்க. இன்றைக்கு குர்ஆனை கருத்தை உள்வாங்குவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம என்ன வச்சிருக்கிறோம்? டிஃபால்ட்டா 2 சூரா வச்சிருப்போம். குல்லௌது பின்னஸ் குல் ஹுவல்லாஹு அஹத். இல்ல இதை விட ரொம்ப அர்ஜென்ட்னா இன்னா ஆயத்தைனா கல்கௌசர். இந்த டிஃபால்ட்டா ஒரு 2-3 சூறாக்களை மட்டும் அறிந்து வைத்திருப்போம். அதை தாண்டி மனனம் செய்வதற்கு எந்த முயற்சிகளும் எடுக்காதவர்களாக நாம இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுகையில நின்று குர்ஆன் ஓதுறாங்கல்ல, அது கூட அவர்களுடைய உள்ளத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்கள் அறிவிக்கின்றாங்க, நபிகள் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். வஃபி சத்ரிஹி அஸீஸுன் கஅஸீஸி ரிஹா மினல் புகா. தொழுகையில நிற்கின்ற பொழுது அவர்களுக்கு அழுகை மேலிடும். குர்ஆனை வாசிக்கிற காரணத்தினால் அதனுடைய கருத்துக்களை உள்வாங்குகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகின்ற நிலையிலேயே அழுவார்கள். அப்படி அழுகையின் காரணத்தினால உலை கொதிப்பதை போன்ற ஒரு சப்தம் வரும். அழுகுறாங்கல்ல, தேம்பி தேம்பி அழுகுன்ற பொழுது எப்படி சத்தம் வருமோ, ஒரு உலை கொதிக்கின்ற போது எப்படி சத்தம் வருமோ, அது போன்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையிலே நிற்கின்ற பொழுது சத்தம் வரும். அந்த சப்தத்தின் பின்னணி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையிலே நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்க தெரிஞ்சுக்குவோம். யோசிச்சு பாருங்க, தொழுகையிலே ஓதுகின்ற பொழுது கூட அதை ஒரு சடங்காக ஓதாமல், சம்பிரதாயமாக ஓதாமல், அதனுடைய கருத்தை உள்வாங்கி, அதனுடைய கருத்தை விளங்கி, அது சொல்லுகின்ற பாடங்களை, படிப்பினைகளை பெற்று, அந்த கருத்துக்களின் விளைவால் உள்ளத்திலே அச்சம் மேலோங்கி அழுகக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. குர்ஆன் யாருக்கு அருளப்பட்டதோ அத்தகைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இத்தகைய மாற்றத்தை தொழுகையிலே பார்க்க முடிந்திருக்கிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அம்ரு இப்னு முர்ரா அப்படிங்கிற நபி தோழர்ட்ட வராங்க. வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இக்ரா அலைய. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வராங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து இக்ரா அலைய, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் கேட்கிறார் ஆச்சரியமா, ஆக்ரவு அலைக்க வலைக்க உன்சில், உங்களுக்கு தானே குர்ஆனே அருளப்பட்டிருக்குது, குர்ஆனே உங்களுக்கு தான் அருளப்படுது, நீங்கள் சொல்லித்தான் நாங்களே கேட்கிறோம், நீங்கள் சொல்லித்தான் நாங்களே மனனம் செஞ்சுக்கிறோம், நான் எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு ஓதுவது, நான் ஏன் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டும்? இப்படி அவர் ஆச்சரியத்தோடு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன பதில பாருங்க, ஃபஇன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, பிறர் ஓத நான் செவிதாழ்த்தி கேட்கணும்னு விரும்புறேன். அவங்களுக்கு தான் குர்ஆன், மொத்த குர்ஆனும் மனப்பாடம், மொத்த குர்ஆனும் உள்ளத்தில் இருக்கிறது, பதிந்திருக்கிறது. அப்படி உள்ளத்துல பதிஞ்சிருந்தாலும் யாராவது சொல்ல குர்ஆனை நான் கேட்கணும். எத்தனை பேர் விரும்புறோம் இன்னைக்கு குர்ஆனை கேட்க வேண்டும், குர்ஆனுடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும், பயான்களை கேட்க வேண்டும், எத்தனை பேர் விரும்புகிறோம். ஆனால் ஒட்டுமொத்த குர்ஆனையும் தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்கிறாங்க. இன்றைக்கு பயான்களுக்கு மக்கள் அதிகமாக வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் என்னத்தை எல்லாம் சொன்னது தானே,
குர்ஆன்ல ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தானே, எல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தானே அப்படின்னு நாம பயான்கள்ல உரைகள்ல இஸ்லாத்தை குர்ஆனை கேட்பதற்கு பின்தங்கி நிற்கிறோம். ஆனா ஒட்டுமொத்த குர்ஆனையும் தெரிந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, இதுக்கப்புறம் ஏன் இன்னொருத்தர் ஓத நான் கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணல. இன்னொருத்தர் ஓத நான் கேட்க விரும்புகிறேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே அவர் ஓதுகிறார், சூரத்து நிசாவை ஓதுகிறார். ஓதிக்கொண்டே வருகின்ற பொழுது அதிலே ஒரு இடம், சூரத்து நிசாவுடைய ஒரு வசனம், ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. ஒவ்வொரு சமுதாயத்தையும் அதன் சாட்சியாளரோடு மறுமை நாளிலே நாம் கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுதும், உம்மை நபியே உங்களை இந்த மக்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு சாட்சியாளராக கொண்டு வந்து நிறுத்துகின்ற பொழுதும் நிலைமை எவ்வாறு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மறுமையை நினைவூட்டுகின்ற வசனம். ஒவ்வொரு இறை தூதரும் அவரவர்கள் சமுதாயத்துக்கு சாட்சியாளராக கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். இந்த நபி கரெக்டா எடுத்து வச்சு விட்டாரா, இந்த மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிவிட்டீர்களா, இப்படியான விசாரணை ஒவ்வொரு நபிக்கும் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அதே போல ரசூலுல்லாஹுக்கு அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க. இந்த சமுதாயமும் ரசூலுல்லாஹும் வழக்கு மன்றத்திலே நிறுத்தப்படுவார்கள். அப்படி நிறுத்தப்படும் பொழுது நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வசனம் வந்த உடனே ஓதிக்கொண்டிருந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்சிக் போதும் போதும் என்னால் தாங்க முடியவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடம் நிப்பாட்ட சொல்றாங்க. அவர் ஓதி நிப்பாட்டி விட்டு ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாரு. ஃபஇதா ஐனாஹு தஸ்ரிஃபான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு கண்களும் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆனை கேட்கிறதுனுடைய பவர் இதான். அதை உளப்பூர்வமாக இறையச்சத்தோடு கவனத்தோடு அதை கேட்கின்ற பொழுது, மறுமையினுடைய நினைவூட்டல் வருகின்ற பொழுது, நரகத்தை பற்றி எச்சரிக்கை வருகின்ற பொழுது, இறைவனின் பிடியின் கடுமை பற்றி வருகின்ற பொழுது, அது இறையச்சவாதிகளின் உள்ளத்தை உருகுலைத்து விடும், நடுநடுங்க செய்துவிடும், கண்களிலே கண்ணீரை விளைவித்து விடும். குர்ஆனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்றாலும், எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாலும், ஒட்டுமொத்த குர்ஆனுடைய கருத்தும் அவர்கள் விளங்கியதுதான் என்றாலும், பிறர் ஓத கேட்கின்ற பொழுது அந்த குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவர்களை கண்ணீர் வட வைத்திருக்கிறது. இன்றைக்கு நாம என்ன முயற்சி பண்றோம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் கேட்டது தானே, நமக்கு தெரியாததா, நாம எவ்வளவு நாளா பயான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவு நாளா குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறோம், எனக்கு தெரியாததா என்று நாம் நினைத்து தட்டி கழிக்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பண்ணவே இல்லை. இன்னொருத்தர் ஓத கேட்கிறதுக்கு ஆர்வப்படக்கூடியவர்களாக இருந்தாங்க. இது போல ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த குர்ஆனோடு கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு, அதை அணுகக்கூடிய முறை இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆன் ஓதுகிற பொழுது இரண்டு வசனங்களை நினைவு கூர்ந்து ஓதுறாங்க. ஒரு வசனம் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயம் குறித்து இறைவனிடத்திலே தெரிவிக்கின்ற ஒரு வசனம். ரப்பி, இறைவா, இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس, இந்த சிலைகள், இவர்கள் வணங்குகிற இந்த கடவுள்கள் அதிகமான மக்களை வழிகெடுத்து விட்டது. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, என்னை யார் பின்பற்றி நடந்தாரோ அவரே என்னை சார்ந்தவர். வமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்தாரோ இறைவா நீயே மன்னிப்பவன், நீ பாத்துக்க அப்படிங்கிறாங்க இப்ராஹிம் நபி. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஓதிட்டு அடுத்தது ஈசா நபி அவர்கள் இறைவனிடத்திலே பேசுகின்ற விதமாக இன்னொரு வசனத்தை ஓதுறாங்க. இன் துஅذிபுஹும், இறைவா நீ அவர்களை தண்டித்தால், இந்த மக்களை எல்லாம் இவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக இறைவா நீ அவர்களை தண்டித்தால், ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உன்னுடைய அடிமைகள், நீ என்னனாலும் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஒயின் தகுஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்தால், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீயே மிகைத்தவன் நுண்ணறிவாளன், நீ தண்டிக்கவும் செய்யலாம் மன்னிக்கவும் செய்யலாம். இப்ராஹிம் நபியும் அதே, நீ தண்டிக்கவும் செய்யலாம் மன்னிக்கவும் செய்யலாம். இந்த இரண்டு நபிமார்கள் தன் சமுதாயம் குறித்து அல்லாஹ்விடத்திலே பேசிய அந்த வார்த்தைகளை, வசனங்களை, திருமறை குர்ஆனுடைய ஆயத்துகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதிவிட்டு இந்த கருத்தை உள்வாங்கின உடனே ரசூலுல்லாஹ் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இறைவனிடத்திலே கையேந்துகிறார்கள்.
இந்த வசனத்தை ஓதி முடித்தவுடன் அந்த கருத்துக்களை பார்த்தவுடன் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்துக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து விட்டார்கள். தன் சமுதாயத்தை தண்டிப்பதாக இருந்தாலும் மன்னிப்பதாக இருந்தாலும் நான் பொருந்திக் கொள்கிறேன் இறைவா, நீ தண்டித்தாலும் அவர்கள் உன்னுடைய அடிமைகள், நீ மன்னிக்க விடு என்று மன்னிப்பையும் பிரதானப்படுத்தி அவர்கள் கேட்டுவிட்டார்கள் என்பதை உணர்ந்தவுடன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, இறைவா என் சமுதாயம் என் சமுதாயம் என்று இந்த சமுதாயம் குறித்த கவலையை இந்த சமுதாயத்தினுடைய மறுமை நலனுக்காக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழுது கொண்டே பிரார்த்தனை செய்யறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்புறான். ஏன் இவர் அழுகிறார்னு கேட்டுட்டு வாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும் இறைவன் அப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்கிறான். ஏன் அழுகிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனத்தை ஓதுனேன், ஒரு நபிமார்களும் தன் சமுதாயம் குறித்து அல்லாஹ்விடத்தில் பேசி இருக்கிறாங்க. நான் என் சமுதாயத்தை குறித்து இறைவனிடத்திலே பேசும் விதமாக அவர்களுடைய மறுமை நலனிலே அக்கறை கொண்டவனாக நான் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றான், இன்னா சனுர்லிக ஃபி உம்மத்திக், உங்களுக்கு உங்க சமுதாய விஷயத்துல மறுமையில ஒரு திருப்திகரமான நிலையை நாம ஏற்படுத்துவோம். வலா நசுக், உங்களுக்கு கவலையை தந்துட மாட்டோம், கவலைப்படாதீங்க, நீங்க விரும்பின மாதிரிதான் அவர்களுடைய மறுமை வாழ்க்கை இருக்கும் என்று அல்லாஹ் அவர் ரசூலுல்லாஹ்வை ஆறுதல் படுத்துறான். யோசிச்சு பாருங்க, குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க, மறுமை தொடர்பான நிகழ்வு, தன் சமுதாயத்தினுடைய மறுமை நலனிலே அக்கறை கொண்டவர்களாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உடனே அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. இதுதான் பாடம், இதுதான் படிப்பினை. இப்ராஹிம் நபி தன் சமுதாயத்திற்காக கேட்டுவிட்டார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்துக்காக கேட்டுவிட்டார், நானும் என் சமுதாயத்துக்காக கையேந்தனுமே, உடனே பாடம் பெற்றாங்க பாருங்க, உடனே படிப்பினை பெறாங்க பாருங்க. எத்தனை பேர் நம்ம அப்படி இருந்திருக்கிறோம், எத்தனை வரலாறுகளை கேட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபியினுடைய வரலாறை படிக்கின்றோம், இஸ்மாயில் நபியினுடைய வரலாறை படிக்கின்றோம், பல நபிமார்களுடைய வரலாறை படிக்கின்றோம். அந்த வரலாறுகளின் மூலமாக நாம் உடனே அதனுடைய பாடத்தை நம் வாழ்க்கைக்கு கொண்டு வந்து செயல்படுத்துகிறோமா? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. குர்ஆன் அருளப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க. அப்ப இதுதான் குர்ஆன் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம். குர்ஆனோடு நபிகளாருடைய தொடர்பு அப்படித்தான் இருந்தது. நாம இன்னைக்கு ஒரு நாள் எடுப்போம் குர்ஆனை, 10 நாள் மறந்துடுவோம், ஒரு மாசம் மறந்துடுவோம், இல்ல ஒரு வருஷம் கூட மறந்துடுவோம். அந்த குர்ஆன் எங்கன்னு பின்னாடி தேடி எடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனை வாசிக்கிற, குர்ஆனை படிக்கிற, குர்ஆனை ஓதுகிற அல்லது பிறர் ஓத கேட்கின்ற தொடர்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒரு வாகனத்துல அமர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு போற அந்த நேரத்துல கூட குர்ஆனை ஓதுவாங்களாம். இன்னைக்கு நாம என்ன பண்ணுவோம், வாகனத்தில் ஏறிட்டாலே பாட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழல் நிகழ்கிறது. ஹெட்போனை போட்டோமா, பாட்டு கேட்டோமா, ஏதாவது இப்படியான சில மக்கள், சில இளைஞர்கள் செயல்படுவதை பார்க்கிறோம். அல்லது சும்மாவாவது வேடிக்கை, சும்மா உட்கார்ந்தா கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு போவோம், ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு போவோமே, இப்படி நம்முடைய நிலைமை இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாகனத்தில் அமர்ந்த நிலையில் கூட குர்ஆனை ஓதி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது அமர்ந்தவர்களாக சூரத்துல் ஃபத்ஹ், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் இருக்குல்ல, அந்த சூரத்துல் ஃபத்ஹ் அங்கிற அத்தியாயத்தை, அந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய தொடர்பை ஒரு வாகனத்துல போகிற நிலைமையில கூட ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப குர்ஆனோடு ரசூலுல்லாஹ்வுக்கு ஆழமான தொடர்பு இருந்தும் கூட, அவர்களுடைய உள்ளத்தில் அது ஆழமாக பதிந்திருந்தும் கூட, நமக்கு சொல்பவர்களே அவர்கள் தான் என்று நிலைமை இருந்தாலும் கூட அந்த குர்ஆனோடு ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருந்தது. அதை அணுகிக் கொண்டே இருந்தாங்க, அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டே இருந்தாங்க. அதுதான் அவர்களுக்கு பல்வேறு நேரங்களிலே அவர்களுடைய உள்ளத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு தட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தது, அழுகையை வர வைத்தது, மறுமையை குறித்த அச்சத்தை அவ்வப்போது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அப்ப இந்த தொடர்பு நமக்கு வேண்டும், இந்த குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு வேண்டும். இதையெல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனோடு கொண்டிருந்த அந்த தொடர்பை நம் வாழ்க்கைக்கு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு வருகின்ற ரமலான் இருந்து இந்த குர்ஆனுடைய தொடர்பை நாம் மேம்படுத்தி அதை அந்த ரமலானோடு புதைத்து விடாமல், ரமலானோடு மூட்டை கட்டி விடாமல், ரமலானுக்கு பிறகும் ஒவ்வொரு நாட்களிலேயும் இந்த குர்ஆனோடு என்னுடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் என்று அதனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த திருமறை குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிஹன் மசானி. அல்லாஹ் உங்களுக்கு அழகான செய்தியை தந்திருக்கிறான். இது திரும்ப திரும்ப ஓதப்படும் செய்தியாக இருக்கிறது, ஒன்றுக்கு ஒன்று ஒத்த கருத்தில் அமைந்த செய்தியாக இருக்கிறது. அழகான செய்தியை, குர்ஆனை உங்களுக்கு வேதமாக இறைவன் தந்திருக்கிறான்.
தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுடைய மேனிகள் எல்லாம் இந்த குர்ஆனுடைய கருத்துக்களால் சிலிர்த்து போய் விடுகிறது. சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், பிறகு அவர்களுடைய உடலும் உள்ளமும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக பணிந்து போய் விடுகிறார். மேனி சிலிர்த்து விட்டு குர்ஆனை கேட்ட உடனே என்னடா இது அப்படின்னு போயிட மாட்டாங்க. அவர்களுடைய உடலும் உள்ளமும் அல்லாஹ்வை நினைப்பதற்காக பணிந்து போய்விடும். அல்லாஹ்விடத்துல நாம துதிக்க வேண்டுமே, இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமே, இறைவனிடத்தில் நாம பாதுகாப்பு தேட வேண்டுமே என்று ஒவ்வொரு தருணத்திலையும் இறைவனை நினைவு கூறுவதற்காக அவர்களுடைய வாழ்வே பணிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அத்தகைய இறை நினைப்பு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்றால், நம் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் குர்ஆன் பிரதிபலிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரவர்களை முன்மாதிரியாக கொண்ட இந்த சமூகம் ரசூலுல்லாஹ்வுடைய குணம் வாழ்வு எப்படி குர்ஆனாக இருந்தது என்று சொல்லப்படுகிறதோ அதுபோல நம்முடைய குணம் குர்ஆனாக பிரதிபலிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை நாம் மேம்படுத்த வேண்டும். அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை நம் வாழ்வில் ஏற்படுத்துவானாக என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, இந்திய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பாஜக அரசு தொடர்ந்து இந்த இந்தியாவின் அடிப்படை தத்துவமாக இருக்கின்ற செக்யூலரிசம் என்ற மதச்சார்பின்மைக்கு எதிரான போர் பிரகடனத்தை செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் சாசனத்திலிருந்து இந்த மதச்சார்பின்மையை நீக்க வேண்டும் என்பது ஒன்றிய பாஜக அரசினுடைய நெடுங்கால் கனவாக இருக்கிறது. இதில் அவர்களுடைய முழு கவனமும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த நாட்டிலேயும் நாட்டு மக்களிடத்திலேயும் நிலவுகின்ற மற்ற பிரச்சனைகள் குறித்து அவர்கள் கவலை கொள்வதோ அல்லது அதை குறித்து கவனிப்பதோ கிடையாது. நாடாளுமன்றத்தில் பல்வேறு விவாதங்கள் எழுப்பப்படுகிறது. அமெரிக்க பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனுடைய ஃபைல்களிலே ஏன் மோடியினுடைய பெயர் இடம்பெற்றது என்று கேள்விகள் எழுப்பப்படுகிறது, விவாதங்கள் எழுப்பப்படுகிறது. ஆனால் அதற்கு அவர்கள் பதிலளிக்க முன் வருவது இல்லை. சீனா இந்த நாட்டில் ஊடுருவி டேங்கர்களை எல்லாம் கொண்டு வந்தது. அந்த நேரத்திலே நாட்டின் பிரதமர் அதை கண்டும் காணாமல் அது குறித்த எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார் என்று ராணுவ தளபதி நரவணே என்பவர் எழுதிய புத்தகத்தை மேற்கோள் காட்டி நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்போ அது குறித்தும் எந்த விதமான சரியான பதில்களும் சொல்லாமல் அவர்கள் சண்டைகளையும் சச்சரவுகளையும் அங்கே கிளப்பினார்கள். அமெரிக்காவோடு இந்தியாவையே அடகு வைக்கின்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுதும் இதையும் சரியாக கண்டும் காணாமல் இருக்கின்றார்கள். இப்படி இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் கேடு விளைவிக்கின்ற ஊறு விளைவிக்கின்ற அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து எப்போதெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு மக்களால் பேசு பொருளாக ஆக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் அதை கண்டும் காணாமல் இருப்பார்கள். கண்டும் காணாமல் இருப்பதோடு மக்களை இதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு தங்களுடைய வெறுப்பு அரசியலை நிலைநிறுத்தும் விதமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான பல சட்டங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். அல்லது நாட்டினுடைய அரசியல் சாசனத்திற்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்து மக்களுடைய கவனத்தை அதை நோக்கி திருப்புவார்கள். அந்த வகையில தான் சமீபத்தில் வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்கி ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளிலேயும் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதிகளுடைய உரைகளிலேயும் பள்ளிக்கூட நிகழ்ச்சிகளிலேயும் இந்த வந்தே மாதரம் பாடல் முழுமையாக கட்டாயமாக பாடப்பட வேண்டும். அது பாடப்படவில்லை என்றாலோ அல்லது இந்த பாடல் பாடப்படும் பொழுது எழுந்து நிற்கவில்லை என்றாலோ அவர்களுக்கு எதிராக தண்டனைகள் விதிக்கப்படும் என்று ஒரு சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது.
இது மதச்சார்பின்மை என்ற இந்திய நாட்டினுடைய அடிப்படை தத்துவத்துக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வந்தே மாதரம் என்பது, வந்தே மாதர பாடல் என்பது, இது முழுக்க முழுக்க இந்து மத கடவுள்களை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடலாக இருக்கிறது. தேசிய கீதம் என்பது தனியாக இருக்கிறது. ஜனகணமனாதின்னு சொல்லப்படுகின்ற பாடல் தனியாக இருக்கிறது. இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் தேசிய கீதம் கிடையாது. தற்போது இந்த ஒன்றிய அரசு தேசிய கீதத்துக்கு இணையான மதிப்பை இதற்கு வழங்க வேண்டும் என்று சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, 1850களில் 70களில் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பவர் ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதுறார். அந்த நாவல் முழுக்கவே முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உமிழ்கின்ற ஒரு நாவல், முஸ்லிம் மன்னர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை செய்கின்ற ஒரு நாவல். அந்த நாவலினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இடம்பெறுகிறது. அப்ப ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் செய்கின்ற ஒரு நாவலில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் இந்த வந்தே மாதர பாடல். இந்த வந்தே மாதரம் என்கின்ற முழக்கத்தை மட்டும் சுதந்திர போராட்டங்களின் பொழுது என்ன செஞ்சாங்க, சிலர் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த வந்தே மாதரம் என்ற வார்த்தையுமே இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரான வார்த்தை தான். தாய் மண்ணே வணக்கம் அப்படிங்கிறாங்க, தாய் மண்ணே நான் உன்னை வணங்குறேன் அப்படிங்கிறாங்க. இதுவே இஸ்லாமிய நம்பிக்கைக்கு ஒரு எதிரான வார்த்தை தான். அந்த முழு பாடலையும் எடுத்து பார்த்தால் இந்த இந்து மத தெய்வங்களை வழிபடுகின்ற வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. துர்கா, லட்சுமி, சரஸ்வதி போன்ற அவர்கள் வணங்குகிற தெய்வங்களை முன்னிறுத்தி அவர்களை வணங்கும் இடமாக அந்த பாடல் வரிகள் இடம்பெறுகிறது. இதை முன்பு 1950களில் இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பொழுதே, இதை கட்டாயமாக்கி கொண்டு வந்த பொழுதே பல்வேறு விவாதங்கள் எழுப்பப்பட்டு அப்போதே இது கைவிடப்படுகிறது. எப்படி கைவிடப்படுதுன்னா, முதல் 2 பத்திகள், இந்த பாடலில் இடம்பெறக்கூடிய முதல் 2 பத்திகள் இந்திய நாட்டினுடைய இயற்கை வளத்தை பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது. பிந்தைய பத்திகள் எல்லாம் இந்து மத வழிபாடுகளை, இந்து மத தெய்வங்களை முன்னிறுத்துவதாக இருக்கிறது. அதனால முதல் இந்த 2 பத்திகளை வேண்டுமானால் பாடிக்கொள்ளலாம், அதுவும் கட்டாயம் கிடையாது. பிந்தி உள்ள 4 பத்திகளை பாடக்கூடாது, பாட வேண்டாம் அப்படின்னு ஒரு திருத்தத்தை மேற்கொள்கிறார்கள். இப்போ அந்த திருத்தத்தை நீக்கிவிட்டு தான், இல்ல பாடுனா நீ முழுசா பாடு, பாடுவது கட்டாயம், நீ பாடலைன்னா உனக்கு தண்டனை என்று ஒரு மத வழிபாட்டை இன்னொரு மதத்தின் மீது திணிக்கின்ற ஒரு செயலை செய்கிறார்கள். அப்போ இந்த நாடு, இந்திய நாடு என்பது மதச்சார்பற்ற நாடு என்று சட்ட புத்தகம் சொல்லுகிறது. இந்த நாட்டினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. அதை நீக்குவதுதான் தங்களுடைய நோக்கம் என்று அவர்கள் இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர்கிறார்கள். அதை நீக்குவதற்கான முயற்சிகளில் ஒரு முயற்சியாக மற்ற பல சமூக மக்கள் வாழுகின்ற இந்த இந்திய நாட்டில, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள் என்று பலர் வாழக்கூடிய இந்த நாட்டில இந்து மத கடவுள் வழிபாட்டை திணிக்கின்ற, கட்டாயமாக்கின்ற ஒரு செயலாக இந்த செயல் இருக்கிறது. அப்ப இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சட்டமாக இருக்கிறது என்று முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கின்ற ஒவ்வொருவரும் இதற்கு எதிராக கடுமையான எச்சரிக்கைகளை, கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சட்டங்கள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இது மக்களிடத்திலே இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஊறுவிளைக்கின்ற இந்த சட்டம் ஜனநாயகத்திற்கு பக்கம் நிற்கக்கூடிய எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளாமல் இது மக்களிடத்திலே ஒரு பெரும் கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தி மக்களிடத்திலே ஒரு போராட்டத்தை ஏற்படுத்திவிடும். உடனடியாக ஒன்றிய அரசு இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.